Okay, hi kiddies, welcome to this channel. This is Kiddie Tamil. ஓகேப்பா, கரெக்டாக இப்போ நான் வீடியோ போடும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கும். தட்ஸ் மீன் அந்த SKT__ Python-05 அப்படின்ட்டு. அது என்னன்னா நேற்று போட்ட வீடியோ சின்ன சிக்கலாகி போச்சு. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுறேன். பட் அதே வீடியோ தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, மறுபடியும் ரீஷூட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட அந்த மெயின் காப்பி வந்து தெரியாமல் டிலீட் பண்ணிட்டேன் ஸ்டோரேஜ் இல்லாமல். ஸோ டுடே மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி நிலைமை ஆகிப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் 6 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் தட் காய்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் நான் நேற்றே நடத்திருக்கலாம் என்னை கேட்டால். பிகாஸ் அது கொஞ்சம் சிறுசாக தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மேபி இல்லை எப்படி சொல்ல, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு சின்ன மாடல் யூஸ் பண்ணி அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். நாளைக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். தென் ஃபங்க்ஷன் நான் என்ன நடத்த போகிறேன்னா பைச்சாம் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் பைச்சாமில் ஒரு சின்ன ஃபியூச்சர் இருக்குது. நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போது என்ன ஃபியூச்சர் நான் சொல்லுவேன். பட் விஷுவல் ஸ்டுடியோவில் நான் செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு தெரிஞ்ச இல்லை அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பைச்சாம் சேனல் நடத்துவேன். ஓகே, லெட் வி கோ டு த செஷன். ஓகே, லெட் வி ஓப்பன் த விஷுவல் ஸ்டுடியோ கோட். இருக்குப்பா, கரெக்டாக இருக்கான் பார்த்துக்கிடுவோம். செகண்ட்ஸ் கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, 2 செகண்ட் முன்னாடி வித்தியாசமாக இருக்குது போல் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இது பார்த்துருந்தோம், ஸ்ட்ரிங்கு பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து நம்பர் பார்க்கலாம். நம்பர் நான் ஃபஸ்ட் இயர் சேர்த்து போட்டுருக்கோம். பட் இதில் கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் எலாபரேட்டாக போவோம். ஓகே, நேற்றுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சிருச்சு. அது என்ன எரர்னா ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் அந்த எரர் வந்துச்சு. பைக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. எப்போதுமே இந்த எல்லாரையும் அதே தான். இந்த எக்ஸ்டென்ஷன் கூட ஸ்பேஸ் விட்டுமே இருந்துச்சுன்னா அது வந்து எரர் காமிக்க ஆரம்பிச்சிடும். கரண்ட் போயிடுச்சு நடுவில், சார்ஜ் ஏறல. ஓகே, இப்போ கீழே போய் திரும்ப போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர்ஸ்லாம் என்ன. நம்பர்னால் சாதா நம்பரில் கிட்டத்தட்ட 2-3 டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்டிஜரு, ஃப்ளோட்டு, அதுக்கப்புறம் பவரு, ரிமைண்டர் மாதிரி இருக்குது. பட் இன்டிஜர் ஃப்ளோட்டே நமக்கு வந்து ஓகே தான். இந்த பவர் ரிமைண்டரை மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பெரிய பெரிய கால்குலேஷன் யூஸ் பண்ண முடியும், கால்குலேட்டர் மாதிரி கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த மாதிரி பவர் இன்டிஜர் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. மற்றதுக்கும் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம டூலுக்குமே பவர் இன்டிஜர் எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு இன்டிஜர் ஃப்ளோட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே, இன்னொரு சின்ன அடிஷன் மட்டும் போட்டு வச்சிருமா. ஓகே, ஃபஸ்ட்டு பிரிண்ட். இப்போ ஒரு 3 தென் +10 இதை சேவ் பண்ணிடுவோம். 3 + 10 என்ன வரும்? 13. ஓகே, கரெக்டாக இருந்துச்சா? இப்போது நம்பர் தான் என்ன, டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாமல் இருக்கிறது நம்பர். இப்போ வந்து இது இண்டிஜர்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே இல்லைன்னா இண்டிஜராக தான் வந்து கணக்கு எடுக்கும். ஓகேவா? இப்போது இண்டிஜர்னால் நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட் எடுத்த உடனே நேச்சுரல் நம்பர், தென் ஹோல் நம்பர், தென் டெசிமல், அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனல் டெசிமல், தென் அதுக்கப்புறம் இண்டிஜர்ஸ் வரும். இந்த மாதிரி கணக்கில் இண்டிஜர்ஸ் வந்து போடுது. கூட போகணும் ரைட்டா? ஓகே, கரெக்டாயிரும், செட் ஆயிரும் கொடுங்க. இப்போ தென் மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணுவோம். சாதா கல்குலேஷன் மாதிரி தான் இருக்கும் இப்போ இதுலேயுமே. எங்கப்பா மல்டிப்ளிகேஷனே காணும். இந்த 2 போடுவோம். 3 இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்.
தென் சேவ். 13 2s are 26. 26 தான் வரணும். ஓ 13 2s are 26 தானேப்பா, அப்புறம் பிரச்சனை வருது. ஓ 10 2s are 20. என்ன பிரச்சனையை காமிக்கி? ஐயோ என்னையா பண்ணியிருக்குது? அதான் 10 2s are 20 தென் +3. அதாவது போர்ட் மாதம் அவ்வளோ பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுவோம். அதில் எனக்கு தெரிஞ்சு நீ எப்படி சொல்ல அவமானப்படுத்துது என்னோடய லேப்டாப்பு. அதான் நடக்குது. ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணும்போது என்ன தெரியுமா வந்துச்சு? 10 என்ன ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 + 10 13. ஆமாம் 3 + 10 13 + 13 × 26 வந்துச்சு. இப்போ என்னன்னா 23 வருது. அதான் விஷம், அதான் விஷங்கள். ஓகே சரி இப்படி எடுத்துக்கிடுவோம். இப்போ தான் கட் பண்ணிட்டு வேண்டாம், ஃபஸ்ட்லேருந்தே போயிடுவோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன நடத்தலாம்? நம்பர் தானே. ஓகே இப்போ வந்துட்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இது உண்டு. ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அந்த லாஜிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகே பிரிண்ட் டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரிண்ட் டேக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னா மை ஏஜ்னு கொடுப்போமே. மை ஏஜஸ் அப்படின்னு போட்டு இப்போ அந்த இடத்துல நான் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். கன்கார்டினேஷன்லாம் ரொம்ப இல்லைப்பா, அந்த ப்ளஸ்ஸு அதுதான் கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ மை ஏஜஸ்ன்னு போட்டு 14 நம்ம கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வரும். அது என்ன எரர்னா ஸ்ட்ரிங்கையும் இன்டிஜரையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. அதுதான் எரரு. இப்போது இந்த மாதிரி நிலைமையில நினைத்து பண்ணணும். இப்போது அந்த பிரிண்ட் டேக்கில் வந்து இப்போ இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த நம்மளால் அது என்ன ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளால் இன்டிஜராக மாற்ற முடியாது. ஆனால் இன்டிஜர் வந்து நம்மளால் ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும்ல. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல இந்த நெட்வொர்க் பார்த்தீங்களா, டபுள் கோட்ஸ் போடாமல் இப்போ வேறு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா எஸ்டிஆர், இந்த போனெலாம் சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதே தான். எஸ்டிஆர்னு போட்டு ஒரு கோட்ஸ் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த 14 வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா கரெக்டாக இருக்கும். மை ஏஜ் 16 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மொத்தம் அந்த அடிஷனை விட்டுருங்க, அந்த கடைசியை விட்டுருங்க. ஏன்னா எனக்கு வந்து செய்யப்பட்ட வர மாட்டேன்றது. ஓகேவா? இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்கும் இன்டிஜரும் நமக்கு வந்து ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ரிங்கை இன்டிஜராக மாற்ற முடியாது, ஆனால் இன்டிஜரை ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும். ஓகேவா கிட்டீஸ்? சரி இப்போ இந்த நிலமையில வந்து நம்ம ஈஸியாக நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். சப்போஸ் இப்போ வேறு ஏதாவது நிலமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அடிஷன் மாதிரி வருது, இல்லாட்டினா இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணி கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தெரியுமா பண்ணுவாங்க? செகண்ட்ருங்க. ஏஇஸ் ஈக்குவல் டு கரெக்டு தானே? நான் ஏஜ்னு கொடுப்போம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட். இந்த நான் டபுள் கோட்ஸில் கொடுக்கேன்னா என்டர் த ஏஜ் அப்படின்னு கொடுக்கேன். என்டர் த ஏஜ். தென் இப்போ என்னன்னா பிரிண்ட் டேக் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி என்னன்னா மை ஏஜஸ் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இந்த இடத்துல மாதிரி கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஏஜ்னு கொடுப்போம். இப்போ உங்களுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குன்னு தெரியுதா? ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம இன்புட்டுன்னு சொல்லிட்டு என்டர் ஏஜ் கொடுக்க பார்த்தீங்களா, நம்ம என்ன நம்பர் கொடுக்கமோ அப்படியே இந்த ஏஜ்ன்ற வேரியபிள்குள்ளே சேவ் ஆகுது. இப்போ மறுபடியும் பிரிண்டை கொடுத்துட்டு நம்ம ஏஜஸ்ன்னு போட்டு அந்த நம்ம கொடுக்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தெரியுமா நடக்கும்? ரன் ஆகும்போது இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேங்க கொடுங்கன்னா இப்போ எனக்கு வந்து
என்ன ஐயா இது? நான் இன்புட்டு நான் சேவ் பண்ணலையா? அதானே ஒரு செகண்ட் அப்படியே பேன்ட்டேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தென் இப்போ என்னோடய ஏஜ் என்னன்னா 16 கொடுப்போம். ஓகே 16. எனக்கு இப்போ மறுபடியும் அதே எரர் வருது பார்த்தீங்களா? என்ன எரர்னா, இப்போ நீங்கள் மற்றவங்க யூஸ் பண்ண எனக்கு கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த இன்புட் டேக் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வேலை செய்ய சொல்ல முடியாது. சில நேரம் மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்ட்ரிங்காக வேலை செய்யும், இல்லாட்டினா இண்டிஜுவலாக வேலை செய்யும். இப்போ எனக்கு வேலை செய்யுது இண்டிஜுவலாக வேலை செய்யுது. சில பேருக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வேலை செய்யலாம். ஓகேவா? இப்போ ப்ரோ வந்து உங்களுக்கு இப்படி வருது, எனக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இன்புட் டேக் வந்து ஒவ்வொரு நேரமும் மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரிங்காகவும் சில நேரம் வந்து இண்டிஜுவலாக வேலை செய்யும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நான் இன்புட் வந்து Python 3க்கான இன்புட் டேக் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து நான் வெறுமனே Python தான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல ரா இன்புட் அப்படி கொடுத்தா ரா இன்புட் இப்போ இதே இடத்துல நான் இப்போ ஒன்று பண்ணுறேன் பாருங்களேன். செகண்ட் இருங்க. நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா என்ட்ரிஎம் கிட்ட இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா எனக்கு எதுன்னு இரவு நினச்சி பார்த்தீங்களா? இது காரணம் என்னென்னா, நான் வந்து Python ஃபஸ்ட் விஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் கொடுத்துருக்க இன்புட் டேக் வந்து இது தேர்ட் விஷனுக்குள்ளது. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ராங் கொடுக்கணும். இந்த இன்புட் டேக்லாம் சில பேர் பிரச்சனையே பண்ணுவாங்க ஒவ்வொரு நேரமும். இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். கேகே நான் ஏஜஸ் கேக்கேன்னு வச்சு பார்த்தீங்களா? இது காரணம்னா இப்போ இந்த ரா இன்புட் வந்து ஃபஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரா இன்புட் கொடுக்க மாட்டானுங்க. அதான் ப்ராப்ளமே வரும் முக்கால்வாசி நேரம். அதனால இன்ட்ரோஃபேஸை கூட நான் காமிச்சிருப்பேன். எனக்கு வரும்போது நான் எதுக்கு ரா இன்புட் கொடுத்தேன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் அந்த இன்புட் டேக் நான் நடத்தும் போது நான் வந்து ரா இன்புட் கொடுத்துட மாட்டேன். ஏன்னா நான் அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து இண்டிஜர் யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால் எனக்கு வந்து அப்படியே ரன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக், எந்த பிரச்சனையும் இல்லாமல். வேரியபிள் ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இதாக யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக ஆப் அடித்து காமிச்சு கொடுத்துரும். இன்புட்டு பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு வந்து இன்புட்டில் வந்து இப்போ எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து இண்டிஜுவலாக வருது. நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல போய் எஸ்டிஆர் போய் எஸ்டிஆர் கொடுத்துட்டு சேவ் பண்ணானா இப்போ எனக்கு இந்த எரரும் வராது. மை ஏஜ் 17 அப்படி வருது பார்த்தீங்களா? அதான் இந்த எப்போதுமே இந்த இதை பொறுத்த வரைக்கும் 2 ரூல் தான். ஃபஸ்ட் எடுத்த உடனே இண்டிஜரையும் இதையும் நம்ம ஆட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியாது. தென் வேறு என்ன நடத்தினேன்? அவ்வளோ நடத்தணும். ஆமாப்பா, அவ்வளோதான் நடத்திருக்கேன். சரி விடுங்க, இதுவே போதும். நம்பருக்கு தான் அதிகபட்சமே. ஏன்னா நம்பர் அந்த லெவலில் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்பரில் 2 டேட்டா பீஸ் மேலே போதும். ஃப்ளோட்டு, இண்டிஜரு. ஓகே, ஃப்ளோட்னு என்ன காமிச்சிடணும்ல. இப்போ ஃப்ளோட்னா நீங்கள் பாயிண்ட் டெசிமல் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1.99 இப்படி யூஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு டெசிமல் சொல்லுவாங்கல்ல. அதை நாங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லைனில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃப்ளோட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கிடீஸ். இப்போ நீங்கள் பெரிய கால்குலேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. சில நேரம் இண்டிஜுவல் கொடுத்தாலே மேக்ஸிமம் ரன் ஆயிரும். எதுக்குன்னா அந்த இது இருக்கான்னு பார்ப்போம். செக் பண்ணி போகணும், நான் கொடுத்துருக்கேனான்ட்டு கால்குலேட்டரு. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமே. கொடுத்துட்டு டேப். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து நான் 1 பாயிண்ட் கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். .2 பார்த்தீங்களா? அப்போ அதில் வந்து இண்டிஜர்னு இருக்குது. இண்டிஜரோட ஏன்னா இண்டிஜருக்குள்ளே தானே ஃப்ளோட்டும் வரும், அதனால் அப்படியே ரன் ஆகிடுது. ஓகே கிடீஸ். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் யோசிக்காதீங்க. மேக்ஸிமம் எப்போவுமே இண்டிஜரே கொடுக்க தான் பெஸ்ட்டு. சில நேரம் ரன் ஆகட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் ஸ்ட்ரிங்காக இருக்கும், நடத்துறது ஸ்ட்ரிங்காக இருக்கும். அதுக்காக என்னன்னா நாங்கள் இண்டிஜரும் கொடுத்து வச்சுருப்போம். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் வந்து உங்களுக்கு ரன் ஆகாத இருக்கப்போ நாங்கள் வந்து இண்டிஜர் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்போம். INT
இப்படி நான் கொடுத்துருக்கோன்னா எனக்கு வந்து என்னாலுமே ஸ்ட்ரிங்காக மாறாது. சில நேரம் இப்போ என் கிட்ட நான் இதுக்கு தெரியுமா பண்ணும், நான் முக்கியமானது நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு பெரிய ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிற நேரத்தில் ரன் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் இருக்காது, அங்கே போய் நான் ஸ்ட்ரிங்காக வச்சுக்கோங்களேன் காடி மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவான். அதுக்காக தான் இந்த மாதிரி இன் டேக் வந்து இப்போ யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இன்புட் வந்து எந்த காலத்துலேயுமே கரெக்டாக வேலை செய்யாது. நம்ம கொடுத்துருக்கணும், ஒன்று இண்டிஜுவல்னால் இண்டிஜுவலோட அந்த டேட்டா டைப் கொடுத்துருக்கணும், ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்க போனால் ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்பை கொடுத்துருக்கணும். அதான் பெஸ்ட்டு. அது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், சில நாள் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. அது எதை பொறுத்து மாறும் எனக்கு தெரியவே மாட்டேங்கி. ஓகே கிடீஸ், இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ பாய். அது மாதிரி நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவும் பார்த்துருங்க. ஐ திங்க் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும், தென் 6 மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். ஸோ மறக்காமல் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ணிட்டு போயிருங்க. தென் கீழே வந்து டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் என்னோடய பேஜ் தான் போட்டிருக்கும், அதுக்காகத்தான் சொல்லுவேன். அதில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. 14 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து 14 பேர், டெலிகிராம் குரூப்பில் வந்து 8 பேர் இருக்கீங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் 9 பேர் இருக்கீங்க. இந்த 9 பேரில் 2 அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பேஜில் 3 பேர் ஒருத்தன் ஆஃப்ரிக்கன்காரன். சும்மா சேர்ந்தான், வேறு வழி இல்லைன்னு சொல்லி சேர்த்துக்கிட்டேன். ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ஆள் இருக்க நினச்சி நம்ம வெளியே போய் காமிக்கும்போது எங்கிட்டே இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது மாதிரி காமிக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. அதுக்குள்ள நான் அவ்வளோ தடவை பெருசாக எதுவும் ஷேர் பண்ண போகிறதா இல்லை. வீடியோ அப்லோட் பண்ண போகிறதா இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நல்ல உரிமை கோர்ஸ் சொன்னால் கூப்பனில் விட்டுருந்தாங்கன்னா அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன், அவ்வளோதான்.